ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு ஜபா செஷன்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ நாளைக்கு மிகவும் மங்களகரமான தினம். பகவானி ஸ்ரீ நரசிம்மருடைய அவதார தினம், நரசிங்க சதுர்தசி. சதுர்தசினா 14வது நாள். நரசிங்க பகவானுடைய அவதாரம். ரொம்ப அழகழகான லீலைகள், அழகழகான பாடங்கள், வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப அற்புதமான பாடங்கள். நரசிங்க பகவான் நரசிம்ம அவதாரம் பக்தர்களை காப்பதற்காக வேண்டிய பகவத்கீதையில பகவான் சொன்ன மாதிரி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவே நான் யுகந்தோறுமே அவதரிக்கிறேன். அப்போ அசுரர்களை தண்டிக்கிறது பகவானுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையும் இல்லை. அதுக்கு அவர் நேராக வரணும்னு இல்லை. ஒரு அசுரனை தண்டிப்பதற்கோ அவனை வதம் செய்வதற்கோ பகவான் நேரடியாக அவதாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப குறிப்பா அவர் வர்றது பக்தர்களோட அன்பாளிக்கிறது, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்கு. பிரகலாத குழந்தை இந்த அற்புதமான லீலையில 2 முக்கியமான நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் இரண்யகசிபு, இன்னொன்று பக்த பிரகலாதர். பகவான் தனது லீலைகளை இந்த பூமியில் நிகழ்த்துவதே நம்ம அனைவரும் நம்ம எல்லோருடைய கவனத்தையும் அவர் பக்கம் ஈர்ப்பதற்காகவும், நம் சிந்தனைகளை அவர் பக்கம் திருப்புவதற்காகவும், அவரை நினைவில் கொள்வதற்காகவும், அவருடைய உன்னதமான தெய்வீகமான குணங்களை அறிந்து கொள்வதற்காகவும், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுடைய கருணை, பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள், இதையெல்லாம் இந்த பூமியிலே பறைசாற்றுவதற்காகவே இந்த மாதிரி லீலைகள் செய்தார். இது ரொம்ப அழகான ஒரு லீலை. எப்படின்னா, இது எங்கிருந்து தொடங்குது? இதுவும் பகவானுடைய ஒரு திருவிளையாடல்கள் ஒன்று. பகவான் செய்யக்கூடிய பல்வேறு லீலைகளும் திருவிளையாடல்களும் இது ஒன்றுதான். பகவானிடம் தெய்வீகமான குணங்கள் ஏராளமாக இருக்கின்றன. எண்ணற்ற தெய்வீகமான குணங்கள் இருப்பிடம் அவர். அனைத்துமே அவரிடமிருந்துதான் தோன்றுகிறது. எல்லா குணங்களும் எல்லா விதமான இந்த பௌதிக உலகத்தில் காணக்கூடியதும் ஆன்மீக உலகத்தில் காணக்கூடியதும் அனைத்துக்கும் அவரே பிறப்பிடமாக இருக்கிறார். இதை பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகத்தில் அவர் உறுதிப்படுத்துகிறார். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமாம் புதாபாவ சம்பந்திதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆத்மீக லோகமானாலும் சரி, இங்க காணக்கூடிய அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றது. நானே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன். இதை யார் அறிந்து கொண்டு எனக்கு பக்தி தொண்டு செய்கிறார்களோ அவர் மிகவும் புத்திசாலி என்று கூறுகிறார். மனிதர்களே ஆகச்சிறந்த புத்திமான் பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பக்தர் மனிதர்களே ஆகச்சிறந்த ஒரு புத்திமான். அப்போ பகவானிடம் பல்வேறு விதமான ரசங்கள். அவர் நகைச்சுவை, வீரம், ஆளும் திறமை, கருணை, அன்பு, இந்த மாதிரி பல்வேறு குணங்கள் அவர்கிட்ட. அதுல ஒன்று தன் வீரத்தை வெளிப்படுத்துவது. அப்ப இந்த ஜட உலகத்துல
சண்டையிடும் மனப்பான்மை இருக்கு. இல்ல ஃபைட், சண்டை நடக்கும் பாருங்க. 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை போட்டுக்குவாங்க, 2 நபர்களுக்கு நடுவுல சண்டை போடுவாங்க, 2 குடும்பத்துக்கு நடுவுல சண்டை போடுவாங்க. சண்டை போடும் எண்ணம் எங்கிருந்து வந்தது? ஃபைட்டிங் ஸ்பிரிட். So fighting spirit also there. இந்த சண்டை செய்யும், அதாவது வீரத்தை காமிக்கும் அந்த ஒரு குணம் பகவானிடத்திலும் உண்டு. ஆனா வைகுண்டத்தில் யாரும் கூட சண்டை போட மாட்டாங்க. பகவானுடைய ஆன்மீக உலகமான வைகுண்டத்துல எல்லோரும் பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் தான் செய்வாங்க. அவருடைய சேவகனாக பகவானை தன் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையே ஆன்மீக உலகத்தில் உண்டு. அங்கு பகவான்கிட்ட தர்க்கம் செய்வதோ அல்லது பகவானிடம் வாக்குவாதம் செய்வதோ அல்லது அவரிடம் சண்டையிடுவதோ அந்த மாதிரி ஒரு பக்தரும் கிடையாது. அங்க எல்லாருமே பகவானை ஏகமனதாக முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு ஆத்மீக உலகத்துல வைகுந்தத்துல பகவான் எஜமானன், நான் ஒரு சேவகன், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஆன்மீக உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் பகவானுக்கு சதா சேவை செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப இறைவன் என்றால் ஏதோ உருவமற்றவர், அருவமானவர் என்று பொருள் அல்ல. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், எங்கும் வியாபிச்சிருக்கிறவரு, அவருக்கு ஒரு ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அவருக்கு உருவம் உண்டு, அவருக்கு உணர்வுகள் உண்டு, அவருக்கு உறைவிடம் உண்டு, அவர்கிட்ட அனைத்து விதமான ரசங்களும் உண்டு. பகவான் ஒரு நபர், அவர் புருஷோத்தமா, ஒரு புருஷன். பகவானுக்குள்ள பல்வேறு அன்பு பரிமாற்றங்கள் உண்டு. அதனால அந்த வைகுந்த லோகத்துல எண்ணற்ற ஜீவன்கள் பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நித்தியமான சேவகர். ஆன்மீக உலகத்துல அங்க இருக்கிற விஷ்ணு தூதர்கள் அல்லது வைகுந்த லோக வாசிகள். இந்த வைகுந்த லோக வாசிகளை பற்றி வர்ணனை ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்தில் இருக்கு. பகவானுடைய ஆத்மீக வைகுந்த லோகம் எப்படி இருக்கும், அங்க இருக்கிற வைகுந்த லோக வாசிகள் எப்படி இருப்பாங்க, அனைத்து வர்ணனை மிக அழகாக ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்கு. பகவத்கீதையில கூட ஒரு சிறு குறிப்பு பகவான் கொடுத்திருக்காரு. நதத் பாஷயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என் உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. நதத் பாஷயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே. அங்க ஒருத்தர் போயிட்டா திரும்பி இங்க வர வேண்டியது. அதனால பகவானுடைய ஆன்மீக உலகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு பேரே வைகுந்தா. குந்தா மீன்ஸ் மிசரி. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, குந்தா என்றால் துன்பம் நிறைந்தது, வைகுந்தம் என்றால் துன்பமே இல்லாது. அங்க துன்பம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. துன்பமற்ற ஒரு உன்னதமான ஒரு அமைதியான ஆனந்தமான இடம் பகவானுடைய வைகுந்த உலகம். அதுக்கு நேர்மாறானது ஜட உலகம். அப்போ இந்த ஜீவாத்மாக்களாகிய நாம எல்லாருமே பகவானோடு ஆத்மீக உலகத்தில் அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தவர்கள் தான். இங்க காணக்கூடிய அனைத்து ஜீவராசி இந்த ஜட உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம், இந்த கிரியேஷன், இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக ஆன்மீக உலகம் மட்டுமே இருந்தது. பகவான் மட்டும்தான் இருந்தாரு, ஆன்மீக உலகம் மட்டும்தான் இருந்தது. பகவான் ஆனந்த சுரூபம். அவர் பல்வேறு விதமான ஆனந்தத்தின் இருப்பிடமாகவும் இருக்கார். அப்ப அந்த ஆனந்தத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காக தன்னை பல விதங்களில் விஸ்தாரம் செய்து கொள்கிறார். அப்படிதான் ஜீவாத்மாக்களாகிய நம்ம எல்லாருமே பகவான்கிட்ட வந்தவங்க தான். திடீர்னெல்லாம் வந்துடல. இந்த ஜட உலகம் திடீர்னு படைக்கப்படல. ஜட உலகம் திடீர்னு ஏதோ ஒரு வெடிப்பு வந்தல, விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி திடீர்னு வெடிப்பு வந்துடல. இந்த இயற்கை தானா இயங்குவதும் அல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பகவானே சர்வகாரண காரணமாக இருக்கிறார். அதனால உயிர்வாளிகள் ஏதோ நமக்கு இந்த உடம்பு எதாச்சியா கிடைச்சது, ஏதோ தற்செயலா கிடைச்சது இல்ல. நாம எடுத்துட்டு இருக்கிற உடம்பு நமக்கு தற்செயலா கிடைத்ததல்ல. இந்த வாழ்க்கையும் தற்செயலா கிடைச்சதில்லை. எதுவுமே அப்படி பை சான்ஸ் கிடைச்சதில்லை. இது எல்லாத்துக்கும் பின் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களுக்கெல்லாம் சர்வ காரணமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இருக்கின்றார். அப்போ பகவான் கிருஷ்ணர் அவர் தன்னுடைய ஆனந்தத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காக
தன்னிடமிருந்து எண்ணற்ற ஜீவன்களை தோற்றுவிக்கிறார். அவர்களெல்லாம் ஜீவ தத்துவம் என்று பெயர். உயிர்வாளிகளாகி நாம ஜீவ தத்துவம். அதெல்லாம விஷ்ணு தத்துவங்களும் உண்டு. ஸ்வாம்ச விபின்னாம்ச, பகவானுடைய அம்சம், அப்புறம் பிரிக்கப்பட்ட அம்சம், பின்ன பகுதி. இதை பகவத்கீதையில் பகவான் உறுதி செய்கிறார். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷ்டம். மனம் உட்பட 6 புலன்களுடன் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் யாரு? பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனம். பகவான் நித்தியமானவர். சனாதனம் என்றால் மாற்றமற்றது, நித்தியமானவர். பகவான் நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. ஏன்னா நம்ம பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். இந்த உயிர்வாளிகளாகிய நாம பகவானின் சிறிய அம்சம். அப்ப எதற்காக இந்த உயிர்வாளிகள் படைக்கப்பட்ட? ஏன் நாம படைக்கப்பட்டோம்? பகவானை திருப்தி செய்வதற்காக, அவர் அனுபவிப்பதற்கு நாம் சேவை செய்வதற்காக. அப்ப அவர்தான் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால், பகவான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவர் என்ற இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால், இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருப்போம்னு சொல்றார் பகவத்கீதை. போக்தாரம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் யாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. போக்தான அனுபவிப்பாளர், கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன். போக்தாரம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உயிர்வாளின் உற்ற நண்பன் சுகிருத். பகவானே உண்மையான பரம அனுபவிப்பாளர். நாம் அனைவரும் நாம் அனுபவிப்பாளர் அல்ல, நாம் அனைவரும் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள். எல்லோருடைய உற்ற நண்பனும் நலம் விரும்பியும் பகவானே ஆவார். அது யாரு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அது யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த ஜட உலகத்துல பெரும்பாலும் அது நடக்கிறது. ஏன்னா ஒருவரும் தன்னையே அனுபவிப்பாளர் நினைக்கிறார். நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் கட்டுப்படுத்துபவன், நான் தான் எல்லாத்துக்கு காரணம். இந்த பொய்யகங்காரம் தான் இங்கு நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியமான காரணம். அப்போ ஆன்மீக உலகத்துல எல்லா ஜீவன்களும் பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். அவர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். ஏன்னா நான் பகவானுடைய சிறிய அம்சம். அதே போல அவர் சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவர். அந்த சுதந்திரம் எனக்கு சிறு சதமானம் உண்டு. பகவான் பரிபூர்ணமான சுதந்திரம். பகவான் இடத்துல பரிபூர்ணமான முழுமையான சுதந்திரம் இருக்கு. அவருடைய சிறிய அம்சமான எங்கிட்ட ஒரு சிறு சுதந்திரம் இருக்கு. அந்த சிறு சுதந்திரத்தை நான் துஷ்பிரயோகம் செய்வதனால நான் இந்த ஜட உலகத்துக்கு வர வேண்டியது. இது பிரபுபாதர் அழகா விளக்கி சொல்றார் அவருடைய புத்தகங்கள்ல, அவருடைய உபன்யாசங்கள்ல. ஏன் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி உள்ள திட்டம் என்ன, இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது, அதற்கு பின்னாடி இந்த திட்டம் என்ன? 2 காரணம் தான். ஒன்று, நாம விரும்புறோம் நாம் சுதந்திரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது என் சுதந்திரப்படி நான் செயல்பட வேண்டும். நான் ஏன் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், நான் ஏன் அனுபவிக்க கூடாது, நான் ஏன் காரணமா இருக்கக்கூடாது, நான் ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது என்ற இந்த ஒரு எண்ணம் சில ஆத்மாக்களுக்கு, எல்லா ஆத்மாக்களும் தோன்றுவதல்ல. ஆன்மீக உலகத்துல 2 வகையான ஆத்மாக்கள் உண்டு. படைப்புல 2 வகையான ஆத்மாக்கள். ஒன்று நித்திய சித்தர்கள், நித்திய பக்தர்கள். ஒரு வகையான ஆத்மாக்கள் வீழ்ச்சியை அடையாதவர்கள், ஒரு வகையான ஆத்மாக்கள் வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள். ஷரா அக்ஷர ஏவச்ச அப்படின்னு பகவத்கீதை சொல்றாரு. வீழ்ச்சி அடையாத ஆத்மாக்கள், வீழக்கூடிய ஆத்மாக்கள். அப்ப சில ஆத்மாக்கள், நம்மை போல சில ஆத்மாக்கள் நமது சுதந்திர பகவான் நமக்கு அளித்த சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பகவானுக்கு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும் என்னெல்லாம் கிடையாது. இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டிக்கணும், இங்க நம்மளை அனுப்பணும், இங்க நம்ம கஷ்டப்படணும். என்னெல்லாம் கஷ்டம்? வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது, சாப்பாடு இல்லாம இருக்கிறது, துணிமணி இல்லாம இருக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு தீரும், திரும்பி தோன்றலாம், திரும்பி மறையலாம். ஆனா நித்தியமான கஷ்டம் என்னன்னா, ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதுதான் நம்ம எப்பவும் சந்திச்சுட்டு இருக்கிறது.
அப்போ இங்க 3 வகையான துன்பம் எப்பவுமே இருக்கு. உடலால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், மனதால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இயற்கையினால விளையக்கூடிய துன்பங்கள், மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் இந்த உலகத்தை துக்க ஆலயம் என்று கூறுகிறார். துன்பங்களே நிறைந்து. அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா, துன்பமே இல்லாத இடத்தை விட்டுட்டு துன்பமே நிறைந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது எப்படின்னா, ஒரு குடிமகன், சுதந்திரமாக இருந்த குடிமகன் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ததுனால சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது போல. இப்போ அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துல எல்லாரையும் இப்படி ஜெயில போடுறாங்களா என்ன? எல்லாரையும் சிறைச்சாலை அடைச்சு துன்புறுத்துறாங்களா என்ன? எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறாங்களா என்ன? கிடையாது. குடிமக்களில் யார் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தை சரியாக பின்பற்றுவதில்லையோ, அரசாங்கத்துக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ, அல்லது மற்ற ஜீவராசிகளுக்கு யார் துன்பத்தை விளைவிக்கின்றார்களோ அந்த குற்றவாளிகளுக்காக வேண்டிய சிறைச்சாலை. சிறைச்சாலை என்ற நோக்கம் மக்களை சிறையில போட்டு தண்டிக்கணும், அடிக்கணும், உதைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அரசாங்கம் சிறைச்சாலை ஏற்படுத்தி இருப்பது மக்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, குற்றம் செய்யும் குற்றவாளிகள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த சிறைச்சாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இறைவனுடைய படைப்புல இந்த ஜட உலகம் ஒரு சிறைச்சாலையை போல. யாரெல்லாம் தனித்து சுதந்திரமா செயல்படும் நினைக்கிறாங்களோ அந்த ஜீவாத்மாக்கள் ஜட உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இது வெளிப்படையான திட்டம். இறைவனுடைய வெளிப்படையான திட்டம் என்னவென்றால், இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு உயிர்வாளிகள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதால் அந்த உயிர்வாளிகள் அனுபவிப்பதற்கான ஒரு வசதி, ஒரு ஏற்பாட்டை பகவான் செய்து கொடுக்கிறார். ஆனா உள்நோக்கம் என்னதுன்னா, பகவானுடைய உள்நோக்கம் இந்த ஜட உலகம் உயிர்வாளிகளுக்கான ஒரு வாய்ப்பு, மீண்டும் இறைவனிடம் திரும்பி செல்வது. ஜட உலகத்துல வந்த ஒரு உயிர்வாழி தன் தவறை உணர்ந்து மீண்டும் இறைவனிடம் திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் பகவான் கொடுத்திருக்கிறார். இந்த மனித வாழ்க்கை குறிப்பாக, அந்தகோ நான் பெரும் தவறு செய்து விட்டேன், துன்பமே இல்லாத பகவானுடைய இடத்தை விட்டு துன்பம் நிறைந்த ஜட உலகத்துக்கு வந்து விட்டேன், மீண்டும் நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும். இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் பகவான் நமக்கு இந்த மனித வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அப்ப இதை நம்ம மறந்துட்டு அறியாமையினால நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு பொய்யாங்காரத்தினால மேலும் மேலும் நாம் ஜட உலகத்துல மூழ்கி இருக்கும் போது பல்வேறு பிறப்புகளுக்கும் இதுதான் காரணமாக அமைகின்றன. இந்த 3 குலத்துடைய செயல்கள், அதனுடைய விளைவுகள், இதை நாம் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன்களை விடுவிப்பதற்காகவே பகவான் தனது திருவிழாடுகளை லீலைகளை செய்கிறார். அப்போ எப்படியாவது இந்த குழந்தைகள், நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தானே. இங்க இருக்கிற எல்லா ஜீவராசி, மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிகள், நாம் என்னெல்லாம் இங்க ஜீவராசிகளை பார்க்கிறோமோ அவங்க எல்லாருமே இறைவனோட ஒரு சிறிய அம்சம். எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள். குழந்தைகள் கஷ்டப்படுவது பெற்றோரால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. எப்படியாவது தன் குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரு பெற்றோர்களும் விரும்புவார்கள். அதுக்கு அதே போல பகவானும் இந்த ஜீவன் ஜட உலகத்துல தன்னை பிரிந்து வந்து விட்டானே, தன்னை மறந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே, இந்த பௌதிக உடல் எடுத்து மேலும் மேலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, எப்படியாவது இவனை திருத்தி ஆட்கொள்ள வேண்டும், எப்படியாவது இவன் சிந்தனை என் மேல் திருப்ப வேண்டும், எப்படியாவது இவனை நான் வசீகரிக்க வேண்டும் என்று பகவான் தன்னுடைய காரணமற்ற கருணையால் இந்த பூமிக்கு வர்றார். அப்போ அவர் ரொம்ப அழகான ஒரு லீலை செய்தார். என்ன பண்ணாரு? நம்ம முன்பே பேசியது போல அவருக்கு இந்த வீரம் உண்டு. பகவான்கிட்ட வீரம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அவருடைய வீரத்தை பற்றியும் ஒரு வார்த்தை. இந்த 6 ஐஸ்வர்யத்துல பகவான் 6 ஐஸ்வர்யம் முழுமையாக பெற்றிருக்கிறார். அவர் தான் பகவான். யாருகிட்ட இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையாக இருக்கின்றதோ அவரே பகவான். ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரிய, அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை. இந்த 6 ஐஸ்வர்யம் யார்கிட்ட முழுமையாக இருக்கின்றதோ, 100% யார் முழுமையாக பெற்றிருக்கின்றாரோ அவரே பகவான். இந்த ஜட உலகத்துல பார்க்கலாம், ஒருத்தர் அழகா இருந்தா அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்காது, அழகும் ஐஸ்வர்யம் இருந்தா புகழ் இருக்காது, அழகு ஐஸ்வர்யம் புகழ் இருந்தா வீரம் இருக்காது, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். இந்த 6 இருந்தாலும் முழுமையாக இருக்காது, 100% இருக்காது. அப்படி அது இருந்தாலும் அவரால் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது.
அதனால ஜட உலகத்துல அப்பேற்பட்ட ஒரு நபரை காண்பது அரிது. ஏன்னா ஜீவாத்மாக்கள் குறையுடையவங்க, ஜீவாத்மாக்கள் இது முழுமையாக பெற வாய்ப்பே இல்லை. ஏதேனும் ஒரு விதத்துல அவங்க தொந்தரவு ஆளாயிட்டு தான் இருக்கு. ஆனா பகவான் கிருஷ்ணரோ இந்த 6 ஐஸ்வர்யம் முழுமையாக பெற்றிருக்கீங்க. அப்போ தன் வீரம், அவரிடம் சண்டையிடும் பழக்கம் உண்டு. யார்கிட்ட சண்டை போடுறது வைகுண்டத்துல? யாருமே சண்டை போட மாட்டாங்க. அப்போ பகவான் ஒரு திட்டம் தீட்டினார். நான் ஒரு பகவானுடைய திட்டம் எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு திட்டம் போட்டார்னா அதுல பல்வேறு அற்புதங்களையும் லீலைகளையும் செய்வார். அதுல நமக்கு பல்வேறு பாடங்களையும் போட்டி விடுவார். பகவானுடைய ஒரு திட்டத்துல, அவருடைய ஒரு பிளான்ல, அவருடைய ஒரு திருவிளையாடல்ல பல்வேறு அதிசயங்களையும் புரிவார், பல்வேறு அற்புதங்களையும் செய்வார், பல்வேறு அமானுஷ்யமான சக்திகளையும் வெளிப்படுத்துவார், பல்வேறு எண்ணங்களையும் நிறைவேற்றிக் கொள்வார். அதன் மூலமா நமக்கு பல்வேறு பாடங்களையும் போட்டி விடுவார். இதுதான் அவருடைய அதி அற்புதமான ஆற்றல், அமானுஷ்யமான சக்தி. அப்ப என்ன பண்ணாரு? பகவானுடைய உலகத்துல அவருக்கு நித்தியமா சேவை செய்யற 2 விஷ்ணு தூதர்கள், ஜெயன் விஜயன், வாயில் காவலர்கள். வைகுந்தத்துல 7 கேட் இருக்கு. இங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல போனா 7 கேட் இருக்கு. அந்த ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம். அந்த மாதிரி ஆன்மீக உலகத்துல வைகுந்தத்துல 7 நுழைவாய்கள் உண்டு. அந்த 7 நுழைவாய்களும் துவாரகா பாலகர்கள், அந்த வைகுந்த வாசிகள், விஷ்ணு தூதர்கள் இருப்பாங்க. அவங்க தோற்றத்துல விஷ்ணுவை போலவே இருப்பாங்க. குணத்திலும் சரி, தோற்றத்திலும் சரி, அவங்க விஷ்ணு போலவே இருப்பாங்க. அவர்தான் விஷ்ணு தூதர்கள். தாமரை போல கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை. பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கிறதோ அதே போல. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த விஷ்ணு தூதர்களுக்கு பகவானுக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? விஷ்ணு தூதர்கள் பகவானை போல ரூபத்தில் இருக்காங்க. அதான் சாரூபிய முக்தி. ஒரு முக்தியில ஒன்று பகவானை போல ரூபம் ஏற்றுக் கொள்வது. அப்ப என்ன வித்தியாசம்? பகவான் இடத்துல அவரது மார்பில் ஸ்ரீவஸ்த குறி உண்டு. பகவானுடைய மார்பில் எப்போதும் ஸ்ரீவஸ்த குறி, அவருடைய கழுத்துல கௌஸ்துபமணி, என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, பீதாம்பர ஆடை. இதெல்லாம் விஷ்ணு தூதனுக்கு பகவானுக்கு வேறுபடுத்திக்காங்க. அவ்வளவு அழகு பகவான். சரி, அப்ப இந்த விஷ்ணு தூதர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு நாள் 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரா. இந்த 4 குமாரர்களும் பிரம்மத்தை உணர்ந்த, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இந்த உடல் அல்ல ஆன்மா, பிரம்மமே உயர்ந்தது, பிரம்மமே சிறந்தது, அனைத்தும் பிரம்மத்திலிருந்து வந்தது. சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்துல தொடங்குச்சு, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. அகம் பிரம்மாஸ்மி என்ற பிரம்மவாதிகளாக இருந்தவர். 4 குமார்களும் பிரம்மவாதிகள், தன்னை உணர்ந்த ஆத்மா. அவங்க சுதந்திரமாக எந்த ஒரு எந்திரத்தோட உதவியும் இல்லாமல் பல்வேறு கிரகத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடியவங்க, பல்வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடியவங்க. அப்படி அவங்க ஒரு நாள் அப்படியே வானவெளியில பல்வேறு இடங்களை சுற்றி அவங்க வைகுந்தத்துக்கு வந்தாங்க. அவங்க வைகுந்தத்துல வந்த போது இந்த ஜெயன் விஜயன் உங்களுக்கு தடுத்து நிறுத்தி விட்டாரு. யார் நீங்க? எப்படி இங்க நுழையலாம்? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? தடுத்து நிறுத்தி விட்டார். உடனே இந்த குமாரர்களுக்கு கோபம் வந்து விட்டது. யார் இந்த தூதர்கள்? இவங்க விஷ்ணுடைய தூதர்கள் தானே, இவங்க விஷ்ணுடைய சேவகர்கள் தானே, இவங்க துவாரகையின் அந்த வைகுந்தத்தின் வாயில் காவலர்கள் தானே. இவங்களுக்கே இவ்வளவு கர்வம்? இவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு ஆணவம் வந்தது? இவர்களுக்கு எங்களை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் யாரு கொடுத்தாங்க? அதனால் இவரை சபிக்க வேண்டும், இவர்கள் சபிக்கப்பட வேண்டும். வீண் கர்வம் கொண்டிருக்கிறார். ஆனா இதெல்லாம் உண்மையில ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. வைகுந்த லோகத்துல பகவானுக்கு நித்தியமான சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்கள், அவங்க குணத்தால் பகவானோடு ஒன்றுபட்டவர்கள், தெய்வீகமான குணம் நிரம்பப்பட்டவர்கள். அவங்க யாருக்கும் எந்த அபராதம் செய்வதில்லை, யாரையும் அவருக்கு அவமதிப்பதில்லை. ஆனா இதெல்லாம் பகவானுடைய திருவிளையாடலே நடக்கும். இந்த மாதிரி குமார்கள் அங்க வரணும், இந்த விஷ்ணு தூதர் அவங்களை தடுத்து நிறுத்தணும், குமாரர்கள் கோபம் அவங்களை சபிக்கப்படணும். இது மூலமா தன்னுடைய திருவிளையாடல்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று பகவான் திட்டமிட்டார். அப்போ இந்த 3 விஷயத்தை நம் வாழ்க்கையில் நினைவில் கொண்டு விட்டோமே ஆனால்
நமக்கு இந்த 3 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா குழப்பமே கிடையாது. குழப்பம் கிடையாது, கவலை வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த தொந்தரவுக்கு ஆளாக வேண்டியது கிடையாது. அமைதியாக மௌனமாக இருந்து விடலாம். என்னது? எந்த ஒரு செயலும் பகவானை விருப்பம் இல்லாமல் நடக்காது, பகவானை அனுமதி இல்லாமல் நடக்காது, பகவானுக்கு தெரியாம நடக்காது. ஏன்னா அனைத்துக்கும் அவரே ஆதாரமா இருக்கிறாரு. பகவானுக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காது, பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, பகவானுடைய விருப்பம் இல்லாம நடக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் குருமார்கள், சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, மூத்த பக்தர்கள். நம்ம வாழ்க்கையில நடக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதுக்குதான் அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகள், பக்தர்கள், பக்குவமான பக்தர்கள், பக்தியில் முதிர்ந்த பக்தர்கள், மூத்த பக்தர்கள், தீக்ஷா குரு, ஆச்சாரியர்கள், இவங்களோடு சம்பந்தம் கொண்டு நாம் இந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்கள் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி கடந்து செல்வது? பாத்தீங்களா, இந்த ஜெயன் விஜயன் சபிக்கப்பட்டது பகவானுடைய ஏற்பாடு, அவருடைய திருவிளையாடல். இல்லாட்டி தன்னை உணர்ந்த ஆத்மா குமாரர்களுக்கே கோபம் வந்தது. குமாரர்கள் அனைத்தையும் வென்றவர்கள். குமாரர்கள் காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம், கோபம், அறியாமை, பொறாமை அனைத்தையும் வென்ற முனிவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க வாயிலிருந்து எப்படி சபிக்கப்பட்டது? எப்படி விஷ்ணு தூதர்கள் சபிக்கப்பட்டாங்க? இது பகவானை விருப்பம் இல்லாமல் நடக்காது, பகவானை அனுமதி இல்லாமல் நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது. அப்ப என்ன நடந்தது? இந்த 4 குமாரர்கள் இவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் இவர்கள் பிரம்மவாதியாக இருந்ததால இவர்களால பகவானை நேருக்கு நேரா தரிசிக்கும் பாக்கியம் இல்லை. ஒரு மாயாவாதி, பிரம்மவாதி, இறைவனை உருவமற்றவராக, இறைவனை அருவமாக, அவரை எங்கும் வியாபித்திருப்பதாக தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் பகவானை அவருடைய சச்சிதானந்த ரூபத்தை நேருக்கு நேராக தரிசனம் செய்ய முடியாது. அது பகவானுடைய கருணை அல்லாது, பகவானுடைய காரணமற்ற கருணையோ அல்லது ஒரு சுத்த பக்தரின் கருணை அல்லாம ஒரு மாயாவாதி, ஒரு பிரம்மவாதி, ஒரு அருவாவாதி, ஒரு சூன்யவாதி பக்தராக முடியாது. அப்ப 4 குமாரர்கள் வைகுண்டத்தின் எல்லை அடைந்த பொழுது துளசியின் நறுமணம், துளசி தேவி பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தை. எப்பொழுதும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலேயே அடைக்கலம் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் பகவானின் தாமரை திருப்பாதத்தையே புலனம் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த துளசியின் நறுமணம் வைகுண்டத்தில் பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து வந்த துளசியின் நறுமணம் இந்த 4 குமாரர்கள் நுகர்ந்ததுனால, அதை சுவாசித்ததுனால இவங்க இந்த பிரம்மவாதம், கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், அவர் ஒளி வடிவான இந்த தத்துவத்திலிருந்தெல்லாம் விடுபட்டு அவங்க பகவானை நேருக்கு நேராக காணும் பாக்கியம் பெற்றார். எந்த பகவானை ஒளி வடிவில் தியானம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பகவான் ஒரு தூய பக்தியான துளசியின் கருணையால இப்ப அவர்கள் நேருக்கு நேர் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார். இது முழுக்க பகவானின் கருணையும் பகவானது தூய பக்தனின் கருணையால் மட்டுமே சாத்தியம். இல்லாட்டி கடவுளுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றவங்க அவரை உணர்வது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. அவரை நேருக்கு நேரம் தரிசிப்பதும் ஒரு எளிமையான காரியம் அல்ல. அப்ப என்ன நடந்தது? 4 குமாரர்களுக்கு தரிசனம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தனது தூதர்களான இந்த ஜெயன் விஜயன் பூலோகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும், அவர்களோடு தான் சண்டையிட வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். ஜெயன் விஜயன் பூமிக்கு அனுப்பப்படணும். இவங்க பூமியில போய் அசுர குலத்துல பிறந்து இந்த அசுரலோடு நான் சண்டையிட்டு என் வீரத்தை நான் காண்பித்து விடுவேன். அதே சமயம் இந்த அசுரலை தண்டிக்கிறது மூலமாகும். எப்படி தெய்வீகமான குணம், தெய்வீகமான குணம் என்ன, அசுர குணம் என்ன, அசுரர்கள் எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள், பக்தர்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள், பக்தரிடம் எவ்வாறு தான் அன்பு பரிமாற்றம் செய்கிறார், பக்தருடைய மகிமை என்ன, இதையெல்லாம் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறார். அவ்வளவு கருணையில் தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் பகவான் செய்வார். முழுக்க நம்ம எல்லோருக்குமான அந்த ஒரு பாடம். முதல் பாடம் என்னது? இந்த லீலையில முதல் பாடம் நாம் கற்றுக்கொண்டது, பகவானின் அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது, பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்காது, பகவானுடைய விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது. 2வது பாடம், ஒருத்தர் பிரம்மவாதியா இருந்தாலும் அருவாவாதியா இருந்தாலும் பகவானை கருணை அல்லாது அவரை நேருக்கு நேர் தரிசிக்க முடியாது. 3வது பாடம், இந்த குமாரர்கள் தவறு இழைக்கக்கூடியவர்கள் அல்ல, விஷ்ணு தூதர்களும் தவறு இழைக்கக்கூடியவர் அல்ல, இதெல்லாம் பகவானின் லீலையாக ஏற்பட்டது.
சரி, அடுத்தது 4. ஜெயன் விஜயன் சபிக்கப்படும் போது பகவான் அங்க தோன்றுகிறார். தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து வர, ஆதிசேஷனுடைய பாம்பு படுக்கையிலிருந்து எழுந்து வர வாயில் ஏன்னா இப்போ இந்த குமார்கள் எல்லாம் சபிச்சு என்ன இந்த தூதர்கள் சபிக்கப்பட்டுருவாங்களே, உடனே போகணும். அதாவது பகவான் மிக அழகாக, பணிவாக, அன்பாக பிரார்த்திக்கிறார் குமாரர்களிடத்துல. அவரு முழுமுதற் கடவுள், ஆனா குமாரர்களுக்கு அவ்வளவு மரியாதை அளிக்கிறார். அவர் சொல்றாரு, பகவான் சொல்றாரு, ஓ குமாரர்களே, சேவகன் செய்யும் தவறு எஜமானனே சாரும். இல்லையா, ஒரு தொழிலாளி தப்பு பண்ணா யாரு சொல்லுவாங்க? முதலாளியே தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு வேலைக்காரர்ல விட்ட, இவங்க வேலைக்காரர் சரியில்லை, இந்த முதலாளி வேலைக்காரங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சேவகன் செய்யும் தவறு அல்லது தொழிலாளி செய்யும் தவறு முதலாளியே சாரும். அதனால என்னுடைய தூதர்கள் எனது சேவகர்கள் செய்த குற்றத்தை நான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது 4வது குணம். பகவான் 4வது பாடம் என்னன்னா, தனது சேவகர்கள் செய்த குற்றத்தை தன் குற்றமாக ஏற்றுக்கொண்டு குமாரனிடத்துல பகவான் மன்னிப்பு கேட்கிறார். பகவான் யாரு? பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் குற்றமற்றவர், தவறிழைக்காதவர், எப்போதும் தூய்மையானவர், மங்களமானவர். அப்பேற்பட்ட பகவான் குமாரர்களுக்கு தன் தூதர்கள் தன்னுடைய சேவகர்கள் குற்றம் விளைவித்து விட்டார்கள், அந்த குற்றம் தானே செய்ததா ஏற்றுக்கொண்டார். அப்போ அங்க 5வது பாடம் என்னன்னா, பகவான் என்ன சொல்றாரு? யாராவது என் பக்தர்களுக்கும் வைணவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் குற்றம் விளைவித்தால் அதை நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். அந்த குற்றத்துக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகும். ஒரு பிராமணருக்கு யாராவது குற்றம் செஞ்சுட்டா பகவான் அதை தலையிட மாட்டார். ஏன்? பிராமணருக்கு செய்த குற்றத்தை பகவான் மன்னிக்கவே மாட்டார். பசுக்களுக்கும் பிராமணருக்கும் யாராவது கெடுதல் செய்து விட்டால் அந்த குற்றத்தை பகவான் மன்னிக்கவே மாட்டார். அது சொந்த உறுப்பினர், சொந்த குடும்ப அங்கத்தினராலும் மன்னிக்க மாட்டார். யதுக்கள் எல்லாம் சேர்ந்து பிராமணர்களை கேலி பண்ணாங்க. சாம்பனுக்கு ஒரு பெண்ணுடைய வேடம் போட்டு வயிறுல துணியெல்லாம் சுற்றி இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லி அவங்க கேலி பண்ணாங்க. உடனே அந்த பிராமணர் சபிச்சாங்க, நீங்க எல்லாம் பகவானிய உறவினரும் நண்பரா இருக்கிறதுனால, பகவானிய வம்சாவளியா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் வீண் அகங்காரம், பிராமணர்களை பரிகசிக்கிறீங்க. அதனால ஓ யதுக்களே, இந்த பொண்ணுக்கு ஒரு உலக்கதா, இரும்பு உலக்கதா குழந்தையா வரும், அதுவே உங்க வம்சத்துக்கு அழிவு காரணமா. பகவான் தலையிடவே இல்லை. ஏன்னா பிராமணருக்கு குற்றம் விளைவித்து விட்டால் பகவான் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அவர்களை அனுபவித்தே ஆக வேண்டும். அதில் தலையிட மாட்டார். பிராமணன் சொன்னா சும்மா பேரளவான பிறப்பால் பிராமணர் அல்ல. இங்க பிராமணர் என்று பேசிக்கொண்டிருப்பது பிறப்பால் 2 பைசா பூணூல் பட்ட பிராமணர் அல்ல. பிராமணனுக்கு உண்டான தொழில் செய்பவர், பிராமணனுக்கு உண்டான குணத்தில் இருப்பவர், பிராமண வைஷ்ணவர். சத்திய சமோ தப சச்சம் சாந்தி ராஜவனை வச்ச ஞான விஞ்ஞான மாஸ்திக்கும் பிரம்ம கர்ம சுபாவம், அந்த குணம் இருக்கு. அது தொழில். பகவானை வழிபடணும், மற்றும் கற்றுக் கொடுக்கணும், தன்னிட்ட ஒரு தானம் கொடுக்கலாம், பிறக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளலாம், அதுக்கப்புறம் சாஸ்திரம் கற்றுக் கொடுக்கணும், சாஸ்திரம் படிச்சிருக்கணும். இந்த தொழிலால் பிராமணராக இருப்பது. தன்னை உணர்ந்தவரே பிராமணன். பிரம்மஜானா திதி பிராமணன். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் என்று அப்பேற்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மா சேவகனா இருக்கக்கூடிய பகவானை பக்தனா இருக்கக்கூடிய பிராமணருக்கு யாருன்னு குற்றம் செய்து விட்டால் பகவான் தனது சேவகர்களா இருந்தாலும் தனது குடும்பாங்கத்தினாலும் மன்னிக்க மாட்டாரு. அதுக்கு மாறாக இங்க ஜெயன் விஜயன் செய்த குற்றத்தை தன் குற்றமாக அவர் ஏற்றுக்கொள்றார். இந்த உடல்ல உள்ள பாரங்கள் துண்டிக்கவும் தயாரா இருக்கு. அப்போ என் சேவர்கள் இந்த உடலின் அங்கம், இந்த உடலின் அங்கமா இருக்கக்கூடிய சேவல் குற்றம் செய்தால் அந்த பாகத்தையும் நான் துண்டிக்க தயாரா இருக்கிறேன். இந்த மாதிரி குமாரர்களே, நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, உங்களுக்கு தெரியாம என்னுடைய சேவர்கள் குற்றம் விளைவித்து விட்டார்கள், மன்னித்து விடுகிறது. அதே போல உங்க விருப்பப்படி அவங்க சபிக்கப்பட்டதுதான். அவங்க பூலோகத்துக்கு போனாலும் சீக்கிரம் என்கிட்ட திரும்ப வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 தலைமுறைக்கு ஜெயன் விஜயன் அசுரகுலத்தில் பிறப்பெடுத்து இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்ரன் என்ற 3 முறை பகவானை எதிர்த்து பகவானை வீரத்துக்கு சேவை செய்து இதெல்லாம் அவருடைய திட்டப்படியே நடக்கும். இது மூலமா பல்வேறு அற்புதமான பாடம். இரண்யாக்ஷன் பேராசையின் சொரூபம், இரண்யகசிபு பொய்யாங்காரத்தின் சொரூபம், ராவணன் காமத்தின் சொரூபம், கும்பகர்ணன் அறியாமையின் சொரூபம், சிசுபாலன் பொறாமையின் சொரூபம், தந்தவக்ரன் கோபத்தின் சொரூபம். இந்த 6 எதிரிகள்
இந்த 6 எதிரிகளை எப்பேற்பட்ட நபராலும் ஜெயிக்க முடியாது. பகவானை அனுகிரகம் அல்லாமல் இந்த 6 எதிரிகளை வெல்லவே முடியாது. காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, பொய்யகங்காரம். இதுவே இந்த ஜட உலகத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பெறப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. அதனால பகவானை அனுகிரகம் இல்லாம இந்த 6 எதிரிகளை வெல்வது சாத்தியம் அல்ல. இந்த ஜட உலகத்தில் நம்ம கட்டுண்ட வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் இந்த பொய்யகங்காரம். ஹிரண்யகசிபு என்ற பொய்யகங்காரம். ஹிரண்யகசிபு என்ற மாபெரும் அரக்கனை பகவான் நரசிம்மரால் தான் வதம் செய்ய முடிந்தது. இப்ப நமக்குள்ளே இந்த பொய்யகங்காரம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இந்த பொய்யகங்காரத்தை நாம் வெல்ல வேண்டுமானால் பகவான் நரசிம்மருடைய தாமரை திருவடியிலே சரணடைய வேண்டும். இப்ப நரசிம்மர் எங்க இருக்காரு? கலியுகத்துல நாமத்துல, பகவானுடைய நாமத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம உச்சாரணம் செய்யறது மூலமா நம்ம இதயத்துக்குள்ள போய் அந்த இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற ஹிரண்யகசிபு என்ற பொய்யகங்காரத்தை பகவானுடைய திருநாமம் பதம் செய்வது. அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் தினமும் காலையில பக்தர் சங்கத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரித்து நம்ம இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற, மறைந்து கொண்டிருக்கிற இந்த குட்டி குட்டி ஹிரண்யகசிபுகள், குட்டி குட்டி ராவணர்கள், காமம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம் இவர்கள் வெல்வது நாமத்தினுடைய அனுகிரகம் அல்லாமல் சாத்தியமே இல்லை. இந்த மாபெரும் எதிரிகளை நாம் வெல்லவே முடியாது. பகவானுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கவில்லை என்றால் இவர்களை வெல்வது சாத்தியம். அதனால பிரபுபாதர் நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தினமும் காலையில பக்தர் சங்கத்துல நாம ஜபம் பண்றோம். இந்த நாம ஜபம் நம்ம இதயத்தை தூய்மை செய்யும். இந்த இதயத்தில் இருக்கிற இந்த அசுரர்களை வதம் செய்யும். அதனால நாளைக்கு நரசிங்க சதுர்தசி எல்லா பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் நம்ம குடும்பத்தாருக்காகவும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டி நம்ம நரசிம்மத்தை பிரார்த்தனை செய்வோம். நம்ம கிருஷ்ண பக்தியில மேலும் முன்னேற்றம் அடையணும். பகவான் நாமத்தை குற்றப்பட்டு ஜபிக்கணும். நாமத்தில் ருச்சி வரணும். நம்ம இதயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த அசுரர்கள் வதம் செய்யப்படும். அப்பதான் தெய்வீகமான குழந்தை பிரகலாதன் நம் இதயத்தில் தோன்றுவார். பிரகலாதன் என்றால் அற்புதமான, இந்த உலகத்துக்கு பேரானந்தம் தரக்கூடியவர், அனைவருக்கும் ஆனந்தம் தரக்கூடியவர். அது மாதிரி ஒரு தெய்வீகமான குழந்தை பிரகலாதர். அந்த பிரகலாதர் மாதிரி பக்தி நம்ம செய்யணும். அந்த பிரகலாதோட உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். அவருடைய அனுகிரகம் நாம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.